புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்க தயவுசெய்து கோஎஃப்எஸ் 31, 29 அது மாதிரி வெரைட்டியெல்லாம் பயன்படுத்தாதீங்க. வீணாவில் காசு தான் செலவாகும். எனக்கு இந்த ஃபீல்டில் முன் அனுபவம் எதுவும் இல்லை. அதனால இந்த கோஎஃப்எஸ் 31, 29 அது மாதிரி வெரைட்டியெல்லாம் பயன்படுத்திட்டேன். போகிறது மட்டும் இல்லாமல் நேரமும் வீணாக போயிடும். போன வருஷம் மாட்டு பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இந்த தீவன புல் வகையெல்லாம் போட்டேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பொழுது மறுபடியும் சூப்பர் நேப்பியர் காரனை போட்டிருக்கேன். சூப்பர் நேப்பியரை விட பெட்டராக ஏதாச்சும் புல் வகை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்ததில் சூப்பர் நேப்பியர் நல்ல ஒரு ஈல்டு இது கொடுக்குது. சூப்பர் நேப்பியர் காரனை யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பர் நேப்பியர் காரனை வந்து ₹1 விதத்தில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நான் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்பெரி போட்டிருந்தேன் மாடுகளுக்கு. அதில் வந்து களை எடுக்காமல் விட்டதுனால இந்த செடி ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த செடி வந்து எங்கள் ஏரியாவில் தொட்டால் சீனிங்கம்பாங்க. ஃபுல்லாகவே மல்பெரி தூரை சுற்றி உள்ளே ஆளே போகாத மாதிரி நல்லா படர்ந்துருக்கு. தண்ணி கூட பார்த்த முடியல. இதுக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உள்ளே போகவே முடியல.